பொரி உருண்டைனாலே நல்ல இனிப்பாக சுக்கு ஏலக்காய் வாசத்தோட வாயில் கடித்து சாப்பிட்டா நல்ல மொறுமொறுன்னு இந்த மாதிரி இருக்கணும். வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. கார்த்திகை தீபம் அன்னைக்கு சுவாமிக்கு கார்த்திகை பொரி நைவேத்தியம் பண்ணலாம். கார்த்திகை பொரி உதிரி உதிராகவும் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி உருண்டையாகவும் நம்ம பிடிச்சி வைக்கலாம். நம்ம உதிரி உதிரியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பொரி உருண்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்த்திகை பொரி உருண்டை ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 4 கப் கார்த்திகை பொரி எடுத்திருக்கேன். பொரி நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நமத்து போயிருந்துச்சுன்னா ஒரு கடாயில் போட்டு கொஞ்சமாக வறுத்து எடுத்து நல்லா கிறிஸ்பியாக்கி வச்சுக்கணும். முதல்ல பொரியை இந்த மாதிரி பெரிய கண் சல்லடையில் சலிச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் அதில் தூசி உமிலாம் இருந்தால் நம்ம ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தூசி இருக்குன்னு. இப்போ இதே மாதிரி எல்லா பொரியையும் சலிச்சு எடுத்துக்கணும். ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேங்காய் கட்டாயம் சேர்க்கணும்லாம் கிடையாது, நம்ம விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். தேங்காயில் கொஞ்சம் கூட தண்ணி சத்து இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சுத்தம் பண்ண பொரியை இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ 4 கப் பொரி எடுத்திருக்கேன். 4 கப் பொரிக்கு 1 கப் பொடிச்ச வெல்லம்ங்கிறது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு குறைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் 5 கப் பொரிக்கு 1 கப் பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் பொடிச்ச வெல்லத்தை சேர்த்து இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி திருப்பியும் இன்னொரு பேனில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடிகட்டின வெல்லத்தை நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாகுபதம் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கணும். வெல்லம் முதல்ல நல்லா நுர பொங்கி வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நுர அடங்கி இந்த மாதிரி ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும். இப்போ இது கூட நம்ம ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு ஏலக்காய் பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். ஆரம்பத்தில் வெல்லம் நல்லா கொதிச்சு வர்றதுக்கும் இப்போ இருக்க ஸ்டேஜுக்கும் நம்மளுக்கு பார்க்கல நல்ல வித்தியாசம் தெரியும். முதல்ல கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு தண்ணியில் விட்டு பார்க்கணும். கையினால் நல்லா இந்த மாதிரி உருட்டை வருது. இது தக்காளி பதம். இது நம்ம அதிரசத்துக்கெலாம் இந்த பதத்தில் தான் நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சுவோம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேருந்தே நம்ம அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். திருப்பியும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பாகு பதம் பார்க்கலாம். வெள்ளைப்பாகு தண்ணியில் விட்டோம்னா பாருங்கள் நல்லா அடர்த்தியாக இருக்குது. இப்போ இதை நம்ம உருட்டி பார்க்கணும். நல்லா உருட்டி பார்த்தோம்னா நல்லா உருட்டை வருது. அதே மாதிரி நல்ல ஒரு ஷேப்பாகவும் இருக்குது. தக்காளி பதம் அப்படின்னா நம்ம கையிலேருந்து அழுத்தினோம்னா திருப்பியும் அது விரிஞ்சிரும். இது பாருங்கள் அப்படியே உருட்ட ஒரு நல்ல ஷேப்பில் இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். வெள்ளைப்பாக கொஞ்சம் கூட ஆற விடக்கூடாது. அடுப்புலேருந்து எடுத்த உடனேயே நம்ம இந்த பொரியில் ஊற்றிடணும். முதல்ல வறுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க இந்த வெள்ளைப்பாகு இதில் சேர்த்துக்கணும். வெள்ளைப்பாகு முழுசும் இதில் சேர்த்துடணும். நீங்கள் பாத்திரத்தில் கொஞ்சம் மீதம் வச்சுருந்தா கூட அது என்ன ஆகும், இறுக ஆரம்பிச்சிடும். 4 கப் பொரிக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். அதனால் எல்லா பாகையும் நம்ம இதில் சேர்த்து கைவிடாமல் இந்த மாதிரி கண்டினியூஸாக நல்லா கிளறி விடணும். அந்த வெள்ளைப்பாகு எல்லா பொரியிலையும் நல்லா அந்த மாதிரி கோட்டானதுக்கப்புறம் இப்போ நம்ம உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிக்கணும். உருண்டையாக பிடிக்கிறதுக்கு நம்ம கையில் நெய் தடவிட்டும் உருட்டலாம். அப்படி இல்லைன்னா கையில் அரிசி மாவு இருந்துச்சுன்னா அதை தடவிட்டும் நம்ம உருட்டலாம். இப்போ நான் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு நம்ம கையில் கொஞ்சமாக தடவிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளை எடுத்து முதல்ல லூஸாக அந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கணும். நம்ம எடுத்த உடனே ரொம்ப டைட்டாலாம் உருட்ட முடியாது. முதல்ல எல்லா உருண்டையும் இந்த மாதிரி லூஸாக உருட்டி ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம திருப்பி ஒரு தடவை கையினால் நல்லா அழுத்தி விட்டோம்னா நல்லா கெட்டியான உருண்டையாக வந்துடும். பொரி கையில் ஒட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா திருப்பியும் கொஞ்சம் அந்த அரிசி மாவு கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும். இப்போ எல்லா பொரியையும் இந்த மாதிரி உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்தாச்சு. உருட்டின பொரி உருண்டையை நல்லா சூடாறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 7 நாள் வரைக்கும் அதே மொறுமொறுப்போடு இருக்கும். நல்ல மொறுமொறுப்பான கார்த்திகை பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கார்த்திகை பொரி உருண்டையை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.